ரெகுலரான இட்லி பொடி சாப்பிட்டு போர் அடிச்சு போயிடுச்சா, அப்போ வாங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கருவேப்பிலை சேர்த்து இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஹெல்த்தியும் கூட. இதுக்கு 1 கப் கடலப்பருப்பு எடுத்து அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் 1 கப் உளுந்தப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வறுத்தா நல்ல ஸ்மெல் வரும், அந்தளவுக்கு வறுத்தா போதுமானது. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 1/4 கப் ஜீரகம், ஒரு 1/4 கப் மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 கப் வந்துட்டு எள் இருந்தால் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இது கூட வந்து ஒரு 10லேருந்து 15 வரமிளகா சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வரமிளகா மட்டும் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்னென்னு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம வீட்டு பொண்ணு ஜானி சேனலை சப்ஸ்கிரைப்